ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்களுக்கு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது உருவாக போகின்றதா, இவர்களுடைய தொழில் வளர்ச்சியானது எப்படி இருக்கோ, குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்தம் புதிய அற்புதமான அத்தியாயத்தை பார்த்திங்கன்னா தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருப்பதனால நீங்கள் சந்தித்த உடல் ரீதியான துன்பங்களும் திடீர் எரிச்சல்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக உங்களுடைய இல்லற சுகங்கள் மற்றும் உறவுகளினுடைய அதிபதியான குரு பகவான் இந்த ஜூன் 4ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா ஆதாயங்களினுடைய 11ஆம் வீட்டில் தனது உச்சநிலையை அடைந்து ஒரு அற்புதமான ராஜயோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதனுடன் உங்களுடைய தொழில் வீட்டில் சூரியன் இருப்பது உங்களுடைய தொழிலை பார்த்திங்கன்னா அதனுடைய உச்சத்திற்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் உங்களுக்கு முற்றிலுமே பார்த்திங்கன்னா சாதகமாக அமைந்திருப்பதனால் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடக்கூடிய அனைத்து தங்கமாக மாறக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் துறையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான மைல்கல்லை பார்த்திங்கன்னா குறிக்கிறது. உங்களுடைய ராசி மற்றும் தொழில் அதிபதியான புதன் இப்பொழுது இந்த ஜூன் 22ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த பலத்துடன் வலம் வருகிறது. ஸோ இந்த அற்புதமான கிரக அமைப்பிற்கு மேலுமே வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். வலு சேர்க்கக்கூடிய விதமாக பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் ஜூன் 15ஆம் தேதி அன்று உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக இருக்கின்றார். ஸோ அதனால் உங்களுடைய தொழிலை பார்த்திங்கன்னா ராக்கெட் வேகத்தில் முன்னோக்கி செல்ல போகுது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய நேரடி கட்டளையினுடைய கீழ் முழுமையான செயல்பாட்டு திறன்கள் வெளிப்படும். மேலுமே உங்களுடைய தலைமை பண்புகளால் மேலதிகாரிகள் பெரிதுமே பார்த்திங்கன்னா ஈர்க்கப்படுவார்கள். பொதுத்துறையில் அல்லது பெருநிறுவன தலைமை பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அசைக்க முடியாத கௌரவத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் பார்த்திங்கன்னா பெறுவார்கள். உங்களுடைய ஆதாயஸ்தானமான 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குருவினுடைய காரணமாக உங்களுக்கு நிர்வாக மேலதிகாரிகளினுடைய முழுமையான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகள் அல்லது பெருநிறுவன முன்னேற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றிகரமாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறும். கன்னிராசிக்காரர்களுக்கு வணிகம் மற்றும் சுய வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுய தொழில் உரிமையாளர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக அபாரமான செல்வத்தையும் செழிப்பையுமே பார்த்திங்கன்னா உறுதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆதாயஸ்தானமான 11ஆம் வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த 11ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற குருவுடன் உங்களுடைய செல்வ அதிபதியான சுக்கிரன் இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியான புதன் ஜூன் 22ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா அதே வீட்டில் பார்த்திங்கன்னா பிரவேசிப்பதனால உங்களுடைய வணிக தளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக வேகமாக பெருகும் அப்படின்னு சொல்லலாம். புதிய செயல்பாட்டு கிளைகளை பார்த்திங்கன்னா நிறுவுவதற்கோ அல்லது புதிய துறைகளில் பார்த்திங்கன்னா கால் பதிப்பதற்கோ இது ஒரு மிக சிறந்த ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. கலை சார்ந்த முயற்சிகள், ஊடக வலையமைப்புகள், வர்த்தக முகமைகள், அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு விருந்தோம்பல் வணிகங்களில் பார்த்திங்கன்னா நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்கள் ஈர்ப்பில் பார்த்திங்கன்னா முன்னேற்பதும் அதாவது முன்னேற்பதும் இல்லாத ஒரு எழுச்சியை பார்த்திங்கன்னா காணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதேபோல் உங்களுக்கு சனி உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால வர்த்தக கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா பெரிய தடைகளை சந்திக்காமல் அதற்கு மாறாக
நீண்ட கால கட்டமைப்பு நிலைத்தன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்கங்க. மிகவுமே நம்பகமான முதலீட்டாளர்களிடம் இருந்து நீங்கள் மூலதனத்தை பெறுவீர். உங்களுடைய நிதிநிலைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் நிதிநிலை தன்மை மற்றும் பொருள் வளங்கள் ஆகியவை இந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கிய அம்சமாகலாகும். உங்களுடைய 11ஆம் வீட்டில் உருவாகக்கூடிய மகத்தான கிரக கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநிலையில் உள்ள குரு, சுக்கிரன் மற்றும் புதன் அபரிமிதமான செல்வ பெருக்கத்தை திறக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அசையா சொத்து அல்லது பிற சொத்து முதலீடுகள் இப்போது லாபகரமான வருமானத்தை கொடுக்குங்க. நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள நிதி பாக்கிகள் வெற்றிகரமாகவே வசூலிக்கப்படும். ஜூன் 15 வரை சூரியன் உங்களுடைய 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால பரம்பரை வழிகள் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணிகள் மூலம் நீங்கள் நிதி ரீதியாக ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வசதியை மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வீட்டிற்கான ஆடம்பரமான வாழ்க்கை முறை பொருட்களில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வீர் அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக உங்களை தொந்தரவு செய்து வந்த வழக்கமான உடல்நல கவலைகள் ஜூன் 21ஆம் தேதியன்று செவ்வாய், அதாவது உங்களுடைய 8ஆம் வீட்டிலிருந்து வெளியேறுவதனால் முற்றிலுமாக நீங்கிவிடும். வாகன வழி செல்லுதல் தொடர்பான அச்சங்கள், திடீர் கோப அதிகரிப்புகள் மற்றும் வயிறு தொடர்பான சௌகரியங்கள் இந்த காலகட்டத்தினுடைய இறுதிக்குள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மறைந்துவிடும். உங்களுடைய ஆதாய ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற வியாழன் உங்களுடைய 3, 5 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு தனது சுப பார்வைகளை நேரடியாக செலுத்துவதனால உங்களுடைய உயிர் சக்தி மற்றும் சக்தி வாய்ந்த ஊக்கத்தை பெறக்கூடியதாக காணப்படுங்க. உங்களுடைய கண்களில் ஒரு பிரகாசமான ஒளியானது பார்த்தீங்கன்னா வெளிப்படும். அதனுடன் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட மன உற்சாகங்கள் ஏற்படுங்க. ஜூன் 21 வரை வாகனம் ஓட்டும்போது அல்லது மின்னணு சாதனங்களை நீங்கள் கையாளும் போது வாகனம் அதாவது மிக பார்த்தீங்கன்னா வழக்கமான எச்சரிக்கையுடன் இருப்பதை விட கூடுதல் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இல்லற வாழ்க்கை ஒரு மாபெரும் கொண்டாட்டத்தை போலவே அமையும். உங்களுடைய 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு மற்றும் சுக்கிரனுடைய இனிமையான சேர்க்கையானது ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான விழா உங்களுடைய இல்லத்தை வளப்படுத்துங்க என்பதை குறிக்கிறது. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு வலிமையான கேடயமாக செயல்படும். மேலுமே நம்பகமான நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகளிடமிருந்து நீங்கள் சிறப்பான ஆதரவை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். சனி உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலுமே 11ஆம் வீட்டில் உள்ள குரு மற்றும் சுக்கிரனுடைய கூட்டு பார்லால் திருமண வரன்களானது தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக அற்புதமான உறவுகளானது பார்த்தீங்கன்னா அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது நீங்கி உங்களுடைய தனிப்பட்ட பிணைப்புகள் ரொம்பவுமே கணிசமாகவே வளம் பெறும். உங்களுடைய ராசி மற்றும் கல்வி அதிபதியான புதன் உங்களுடைய 10ஆம் வீட்டில் வலுவாக நிலை பெற்று ஆதாயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவுடன் இணைந்திருப்பதனால மாணவர்கள் ஒரு அற்புதமான காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீர்கள். சிறப்பு ஆராய்ச்சி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதி பகுப்பாய்வு துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பல்கலைக்கழக சேர்க்கைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் உயர்தர கல்வி நிறுவனங்களில் வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா இடங்களை பெறுவீர். மேலுமே கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் கனவானது நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். தொடங்கிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுகூலமாகவே முடியும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா உருவாகுங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பார்த்தீங்கன்னா மேலோங்குங்க. பெண்களுடைய வகையில் நற்பலனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாகவே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால அவருடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ள முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். உறவினர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது உண்டாகுங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலமாகவே பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகளானது உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும். பழைய சொத்தை விட்டுவிட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களானது ஏற்படும். இளைய சகோதரர்களுடைய வகையில் தேவையற்ற செலவுகளானது ஏற்படக்கூடுங்க. அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணிகளில் கவனங்களானது தேவை. அதே போல் சக ஊழியர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அனுகூலமான போக்கே வந்து காணப்படும். விற்பனைகளும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. உங்களுடைய சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகள் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரங்கள், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டங்களாக காணப்படும். உற்சாகம் தரக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மீதான அன்பும் அக்கறையும் ரொம்பவுமே அதிகரித்து காணப்படும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பதவி உயர்வுகளும் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா கணிப்புகள் நம்ம இப்போ அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நன்மை சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் பொழுது மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.